ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். ஓகே, ட்ரிப்பு கிளம்பலாமா? நம்ம அருவியில குளிக்கும் போது படிக்கட்டி மேலே விழுற மாதிரி இருக்கு. ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் வந்து கொல்லிமலை தான் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கோம். ஏன் கொல்லிமலைனா, நம்ம ஏற்கனவே வந்து கொல்லிமலை வீடியோ ஒன்று பண்ணோம். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எல்லாருமே கொல்லிமலைக்கு போகணும் அப்படின்னு ஆசையாயிட்டாங்க வீட்டில். ஸோ இந்த வீடியோ ஃபேமிலியோட கொல்லிமலைக்கு போனால் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ வந்து முக்கியமாக கவின் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான். இந்த வீடியோவில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ வந்து கவின் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான். ஓகே, ட்ரிப்பு கிளம்பலாமா? எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. நம்ம வந்து இப்போவே எல்லாரையும் பார்த்துக்கலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன கண்டிஷன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த கேரக்டர்லாம் பார்த்துக்கணும். மலை ஏறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்ட்டு இந்த கேரக்டரை பார்த்துக்கோங்க மக்களே. இந்த கேரக்டரை பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணன். 3 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ஒரு ஃபேமிலியாக பஸ்ஸில் போகும்போது எல்லோரும் எப்படி உட்காடுறாங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலோர சீட்டு யார்கிட்ட இருக்கோ அந்த வீடு அவங்கக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ரிமோட் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அந்த வீடு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள் மக்களே. ஓகேவா? இப்போது இந்த ஜன்னலோர சீட்டு எல்லாம் பெண்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆனால் வெளில வந்து எங்களுக்கு இது கொடுக்கல, ஈக்குவாலிட்டி கொடுக்கலன்னு சொல்ல இது பண்ண வேண்டியது, வீட்டில் வந்து பொழக்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்திக்க போறோம். ஒரு ஃபேமிலியில் சண்டை போட்டாங்கன்னா அவங்க எப்படி சமாதானம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஈஸியாக அதுதான் கேட்க போகிறோம். ஓகே, பானிபூரிக்கு வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் ஆயிடுவேன்ப்பா. நான் டைரி மில்க் கொடுத்தாலே சமாதானம் ஆயிடுவேன்ப்பா. என்கிட்ட எல்லாம் கேட்காத, பெருசா சொல்லுவேன். நான் சமாதானம் மாட்டேன். சமாதானம் பண்றது பெருசாகும். கேட்டுக்கோப்பா, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், சொல்லட்டா? பரோட்டா. எனக்கு ஒரு கேக் இருந்தா போதுங்க. எனக்கு சாக்லேட். டெய்ரி மில்க். சாக்லேட். ஓகே, அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து இப்போ சண்டை ஏதாவது நடக்குதுன்னா வீட்டில் வந்து கையில் சாக்லேட்டு, இந்த சினிமாலெலாம் சொல்லுவாங்க மல்லிப்பூ அல்வா, இதெல்லாம் வச்சு சமாதானம். அந்த மாதிரி கையில் ஒரு பரோட்டா பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், இங்கே சமாதானம் ஆகிடலாம். இதுக்கு சாப்பாடுன்னு ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போனால் கூட சமாதானம் ஆகிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியை இது மாதிரி குரூப்பாக கூட்டு போகிறதே ஒரு பெரிய சவாலான விஷயம். இதில் குழந்தை, குட்டி, பொண்டு, பொடுசு எல்லாத்தையும் கூட்டின்னு இந்த பாப்பாக்கு என்ன தெரியும், இந்த தாத்தாக்கு என்ன தெரியும், இந்த தம்பிக்கு என்ன தெரியும், யூத்துக்கு என்ன தெரியும்.
என்ன கலாச்சிட்டாராமா. அதாவது 20 வருஷமா இந்த காமெடியை எல்லா வாட்டியும் 20 முறை அடிக்கும். அதுகிட்ட ஒரு 4 காமெடி இருக்கு. எங்க போனாலும் 4 காமெடி. அதே மாதிரி டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா 4 ஸ்டெப்பு. அந்த 4 ஸ்டெப்பு. சமையல்னா 4 டிஷ்ஷு இல்லையா? இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. கரம் மசாலா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரம் மசாலா அதிகமாக விற்கிறதுக்கு காரணம் கரம் மசாலா இல்லாமல் சங்கவி இல்லாமல் ஆமா காஃபியில் போடும் கரம் மசாலா. பிரியாணி டீயா? கரெக்ட். பிரியாணியில் இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு டீ வச்சது போட்டு. ஓகே, இசை மழையில் நனைய தயாரா? ஓகே, பாட்டு போட ஆரம்பிக்கலாமா? அதாவது ஒரு ட்ரிப்பில் ஒரு டிஜே இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு வந்தான். வணக்கம்டா மாப்ளை. பாடு தங்கி ஒரு ஸ்டெப்பு போடு. ஸ்டெப்பு போடு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ப்ரோ, ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் அப்பாடா. A few moments later. அப்பா குடும்பத்தாரெல்லாம் வாங்கப்பா, எல்லாம் இறங்குங்க. டீ குடிக்கிறவங்க போய் குடிங்க, ரெஸ்ட் ரூம் போறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வண்டி நிற்கும். என்ன எல்லாம் பார்த்து டக்குன்னு வாங்க, டக்குன்னு வரணும். வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, கோவில்களும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் ஃபால் வந்து நம்மருவி. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து 8 கை அம்மன் கோவில். நம்மருவியில் குளிக்கும் போது படிக்கட்டி மேலே விழுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப வலிக்குது. இதுக்கு வந்து பாய்ஸ் கேர்ள்ஸும் தனியாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியாஸும் இருக்குது. வந்து ஜாலியாகவும் குதிக்கலாம். க்ரௌடாக அவ்வளோவா இல்லை. டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பசங்களுக்கு 10 ரூபா. கொல்லிமலையில் நம்ம முதல்ல பார்த்தது வந்து நம்மருவி. இப்போது நம்ம வந்து 8 கை அம்மன் கோவிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். அடுத்து வந்திருக்கிற ஸ்பாட் வந்து 8 கை அம்மன் கோவில். இந்த இடத்துல இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன்றாங்க. உங்களுக்கு நம்பிக்கை எந்த வரலாம். அது மட்டும் இல்லை, நம்ம அருவிக்கு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. வடை எவ்வளோங்க? 40 வடை. ஒரு வடை வந்து 5 ரூபாங்க. அப்போ 40 வடை எவ்வளோ ஆச்சு? 40 வடை எவ்வளோ ஆச்சுன்ற அவ்வளோ பெரிய கணக்கு எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ படிக்கல. நான் படித்தது சாதாரண ஒரு இன்ஜினியரிங். இது ஆக்ஷன் மேடம். சார், நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்களா இங்கே? ஆமாம், ஐடியில் பத்தலை இஎம்ஐக்கு. அதனால் பார்ட் டைமில் வந்து வடை சுடலாம். கொல்லிமலையில் வடை சுட்டா நல்லா வியாபாரம் ஆகுதான். யூடியூப்பும் வருமானம் வர மாட்டேங்குது. ஐடியிலே சம்பளம் பத்த மாட்டேங்குது. வடை கடை தான் வந்து அடுத்த ஹாட் ஸ்பாட்.
அதுக்கெல்லாம் திறமை வேணும்னு சொல்றாங்களா, வந்துருங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. முதல்ல நம்ம கொல்லிமலையில் நம்ம ஃபால்ஸ் போனோமா, அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் பார்த்தோம். இப்போ வந்து லஞ்சுக்காக நிறுத்தியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து மாசிலா ஃபால்ஸ் போகிறோம். இந்த சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே டேஸ்ட்டாக வத்த குழம்பு அவ்வளோ அருமையாக வேணா இருந்தாங்க. உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்க. கொல்லிமலையில் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளையோ இல்லை எப்படிலாம் சமாளிக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஃபால்ஸுன்றது எல்லாருமே குளிக்க மாட்டாங்க, குளிக்க முடியாது. அது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், பசங்களை பார்த்துக்கணும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் நடக்க வச்சு கூப்பிட்டு போகணும். அதுவும் எல்லாமே சூப்பரான ஒரு ரோட்லாம் போட்டிருக்காது, ஓகேவா? அதே மாதிரி சாப்பாடும் வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றாங்கன்ட்டு. அடுத்து வந்து மாசிலா அருவிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்த நாளில் சூப்பராக வந்து 2 பிளேசஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இவங்க எங்கே போகணுன்னு கேட்கும்போது நம்ம மாசிலா அருவி முடிச்சாச்சு, ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு வந்து மற்ற இடத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ ரெசார்ட் எங்கே புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க நல்ல தம்பி ரெசார்ட்டு தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்கணும், ஒரு டார்மெட்ரி மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்குற மாதிரியான ஒரு ரூம்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி தேடும்போது இதுதான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 18,000 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இருந்தது. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, ஆனால் நம்ம நார்மலாக பார்க்குற ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லாமல் ஒரு செட்டப் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இன்டோர் கேம்ஸ்க்காக கேரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க, பேட் பால்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரூம் பார்த்திங்கன்னா இதை ரூம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மண்டபத்தில் ஃபுல்லாக பெட்டு போட்ட மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே டார்மெட்ரியாக தான் தேடி தங்குவோம். இந்த சேனலில் வந்து மேகமலை வீடியோவில் ஒரு மண்டபத்தில் தான் தங்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் வீடியோவும் போட்டிருப்போம். ரூம் கிடைக்காம எங்களுக்கு ஒரு மண்டபம் தான் கிடச்சிது. அந்த வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தயவுசெய்து பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக கூப்பிட்டு போகும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வருன்றதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டார்மெட்ரியாக உங்கள் ஃபேமிலியாக வந்து இங்கெல்லாம் தங்கியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்து செட்டில் ஆகிட்டாங்க, ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம். கொஞ்சம் நேரம் பாட்டு பாடியிருந்தோம், கொஞ்சம் நேரம் தம்ஷரப்ஸு, கொஞ்சம் நேரம் வந்து கண்ணாமூச்சி, கேம்ப் ஃபயர் கூட போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் கூட போயிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு மழை வர மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம். தூங்கி எழுந்த உடனே பிளான் என்னென்னா, இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. நல்லதம்பி ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ என்ன பிளான்னா, வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கணும், போட்டிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆகாயங்கங்கை போகணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்த வியூ பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா சேக்குப்பாறை வியூ பாயிண்ட் தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட வந்து சேக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. பட் ஃபேமிலியாக வரும்போது இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியுது இந்த கொல்லிமலை. நீங்கள் வந்து கொல்லிமலை பிளான் பண்ணும்போது இந்த சேக்குப்பாறை வியூ பாயிண்ட்டையும் பாருங்கள். அதே மாதிரி என்னென்னா, இந்த வியூ பாயிண்ட் இன்னும் சூப்பராக பார்க்குறதுக்காக இங்கே இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அது வந்து முடியாததுனால நம்ம வாட்ச் டவரில் ஏறி பார்க்க முடியல. பட் ஆனால் நீங்கள் 2-3 ஸ்பாட் இருக்குது அதிலே பார்க்குறதுக்கு, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1/2 hour வந்து அங்கேயே உட்காந்துட்டோம் அந்த வியூ பாயிண்ட் அண்டை சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து இங்கேருந்து வந்து போட்டிங் போகிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிற
இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ். சின்ன பசங்களை வந்து 5 ரூபா, அடல்ட்ஸ்க்கு வந்து 10 ரூபா, போட் 50 ரூபா. போட்டிங் அண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டிங் வரணும்னு நினைக்கல. ஏன்னா அங்கே வந்து பார்க் இருக்குது, உட்காந்து கதை பேசுறதுக்கு, அப்புறம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல பிரிஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டிங் போகல, இந்த டைம் வந்து போட்டிங் போகணுன்னு முடிவு பண்ணி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் உள்ளே நுழையிறதுக்கு பெரியவங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள போட்டிங் போனோன்னா பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 5 பேர் 6 பேர் 7 பேர் கூட போட்டிங்லலாம் போகிறாங்க. ஸோ க்ரௌடை பொறுத்து தான் அலோவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த வில்லேஜ் பீப்புளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து போட்டிங், அந்த சின்ன லேக் தான், அழகாக சுற்றிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாமே பெடல் போட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இங்கே ஒரு 1 hour மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆகாயகங்கைக்கு போனோம், அங்கே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தான் வந்து பெரிய ட்ராஜடியாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை வண்டி பஞ்சர் ஆகும்ன்ட்டு. இவ்வளோ க்ரௌடை வச்சுக்கிட்டு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா அதுவும் ஒரு மலை பிரதேசத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஏன்னா குழந்தை குட்டியாக இருக்குது, வயசானவங்க, பெரியவங்க, பெண்கள்னு எல்லா கேட்டகரியிலையும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து வாசலில் வந்து ஒரு வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் உட்காந்த இடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஞ்சர் கடை தான் போல். அது நாங்கள் வந்த நாள் வந்து ஒரு சண்டேன்றதுனால பஞ்சர் கடை இல்லை. அப்புறம் ஒரு அண்ணா வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க. டிரைவர் கூட வந்து எங்கள் ஃபேமிலியிலே ஒரு 2 பேர் வந்து அவர் கூடயே இருக்கோம், நீங்கள் எல்லாம் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னாங்க. தெய்வாதீனமாக என்னென்னா அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் வண்டி இருக்குது. அந்த எலக்ட்ரிக் வண்டியில் எங்கள் பக்கத்தில் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அது வண்டி பஞ்சரான இடம், ஒரு பஞ்சர் கடை இருந்த இடம். அதே மாதிரி நாங்கள் உட்காந்த இடத்துல அந்த பேட்டரி வண்டி வந்துச்சு. ஏதோ நம்மளுக்கு கடவுளே வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. ஓகே வண்டி பஞ்சர் ஆகணும்னு இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் நடந்துலாம் போக வேணாம், இந்தாங்க வண்டி அனுப்புகிறேன்ற மாதிரி அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஓகே நீங்கள் பஞ்சர்லாம் ஓட்டிட்டு வாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2ஆக பிரிஞ்சிட்டோம். ஒன்று வந்து சிற்றருவி, இன்னொன்று வந்து ஆகாயகங்கை. இதில் என்னென்னா சிற்றருவினா பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப சின்னதாக ஒரு அருவி இருக்கும். குழந்தை வச்சுருக்கவங்க, கொஞ்சம் நடக்க முடியாதவங்க, முட்டி வலி இருக்கவங்க எல்லாம் வந்து இதுக்கு போயிருங்க. யாரெல்லாம் ஸ்டாமினா இருக்கோ அவங்களாம் மட்டும் வந்து ஆகாயகங்கைக்கு இறங்கலாம். ஏன்னா 1200 படிக்கட்டு இறங்கணும், திரும்ப வந்து அங்கே அருவியில் குளிச்சுட்டு திரும்பி மேலே ஏறி வரணும். இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுல யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பேர் வரல. ஸோ அதனால் அவங்க சிற்றருவிக்கு மூவ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயகங்கைக்கு இறங்கணும்னு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஆகாயகங்கைக்கு போக போக அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு இவ்வளோ தூரம் இருக்கே, ஒரு மலைப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாரத்தான் ரேஸில் ஓடுற மாதிரி தான். ஏன்னா ஒரு சின்ன ரன்னிங் ரேஸில் நம்ம ஓடிடலாம். மாரத்தானுக்கெலாம் வந்து உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமாக வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய மன வலிமை வேணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆகாயகங்கையில் அருவியை பார்க்கும்போது என்னென்னா ஒரு 500 படிக்கட்டு இறங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அருவி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த அருவி சத்தம்ன்றது நம்மளை வந்து அது கை தட்டி கூப்பிட்ற மாதிரி. நம்ம ஓடிட்டே இருக்கும்போது முடியாமல் டயர்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு யாருன்னா கை தட்டினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல, அதே எனர்ஜி வந்து இந்த அருவி அந்த சத்தம் கேட்கும் போது, நீங்கள் எந்த அருவியும் இல்லை எந்த அருவிலையும் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம அதை நெருங்கி போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சத்தமே நம்ம கூப்பிட்டு போயிடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்மளை கை தட்டி வரவேற்று கூப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகான இந்த அருவி சத்தத்தை கேட்டுட்டு நாங்கள் அழகாக ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இறங்குற அந்த வழி வந்து காலோடு இருந்தாலும் இந்த மனசில் வந்து பார்க்க போகிறோன்ற உற்சாகம் தான் அதிகமாக இருந்துச்சு. பாறைகள்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் போகும்போது சேஃப்டியாக தான் போகணும். நம்ம என்ன தான் அந்த அருவி சத்தம் கேட்டு உற்சாகத்தில் போகும்போது கீழே இருக்க பாறைகள் வழுக்கிறதுலாம் பார்க்காம போயிட முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நிறைய அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. எல்லோரும் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வந்து லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அதே எனர்ஜி தான். வந்துட்டிங்கன்னா உங்களால் வந்து அந்த தண்ணியில் காலை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சில்னஸ், கை காலெலாம் நடுக்கமாயிருச்சு, பல்லுலாம் வந்து கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில். நல்ல ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் வந்து நல்லா குளிக்க ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஷிஃப்ட் மாதிரி ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் உள்ளே இறங்கணும். ஸோ அதுக்கு மேலே 3 o'clock மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பீப்புளை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஜாலியாக உட்காந்து குளித்தோம், நின்று குளித்தோம். எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம போன வாட்டி வந்து இதில் குளிக்கலை, என்ஜாய் பண்ண முடியல. இந்த வாட்டி குளிக்கணும் அப்படின்னு நானும் இறங்கிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு, நல்லா குளித்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே போதும் என்ஜாய் பண்ணியாச்சுரா, இந்த மாதிரி ஒரு அருவியில் வந்து
அவங்க குளிச்சதே இல்லை அப்படின்னு எல்லாருமே கூட வந்த என் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. திருப்பி வந்து அந்த எனர்ஜிலேயே அதை பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏறுறதுக்கு. ஏன்னா பொறுமையாக ஏறலான்ற முடிவு தான். 50 படிக்கட்டு ஏறினா போதும், உட்காந்துடலாம். அதுக்கு மேலே ஒரு 50 அப்படியே போவோம். எங்கெல்லாம் எனர்ஜி இருக்கோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 படிக்கட்டு ஏறலாம். அதுக்கு மேலே ரிஸ்கே வேணாம் அப்படின்ற முடிவில் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த பிக் பாஸில் ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி நாங்களும் ஸ்ட்ராட்டஜி போட்டு 50 படிக்கட்டாக ஏறி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 300 படிக்கட்டு வந்து ரொம்ப நெட்டாக இருக்குது. அப்படியே மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும் கயிறு போட்டு. அப்படி இருந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு 10 படிக்கட்டு ஏறிட்டு நிற்போம், யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழி கொடுத்து கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஏறி வந்தோம். பயங்கர ஒரு ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியே இருந்துச்சு இந்த ஆகாயகங்களை இறங்கி ஏறினதுமே. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது வரைக்கும் நான் அருவியில் இவ்வளோ தான் தண்ணியா, இவ்வளோ இதான் கோயிலா, இதுதான் கொல்லிமலையா அப்படின்னு சலிச்சுக்கிட்டவங்க கூட என் ஃபேமிலியில் ஆகாயகங்கை அருவியை பார்த்த உடனே ஒர்த்துப்பா இதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் நீ அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்களோட தாட் ப்ராசஸே மாறிடுச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையான ஆட்டம் பாட்டம், ஒரு ஜாலி, ஒரு மெமரி. ஃபேமிலியாக வந்தாலே மெமரிஸ் தானே. அந்த மெமரியை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிப்லாம் வருது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் யார்கிட்டையுமே பெரிய காசுலாம் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே கடன் வாங்கியோ ஏதோ ஒன்றத்தில் மிச்சம் பிடிச்சோ அப்படி தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வராங்க போகிறாங்க. அந்த மெமரிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம்ல, அன்றைக்கி ஒன்றா இருந்தோம்ல, அந்த ஒரு நாள் அப்படின்னு அந்த ஒரு நாளோட நினைவை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்போல்லாம் வந்து அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதனால தான் அங்கங்கே வந்து அதை இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் போஸ்ட் பண்ணுறது இல்லையா நம்மளாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட மெமரியை வந்து நீங்கள் எப்போவுமே சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஃபேமிலியாக போகிற வீடியோஸை பார்த்தாலோ இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோவே வந்து நீங்கள் ஃபேமிலியாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போய் நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.